குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டத்திலிருந்து. அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும், உடன் பயணிக்கும் சக தோழியருக்கும், நடுவர் அவர்களுக்கும் முதலில் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மறைவு ஸ்தானங்களில் மிக வீரியமானது 6ஆம் பாவமே என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். 6ஆம் இடத்தின் இன்னது பலன் பாரப்பா. ஆயுதத்தால் ரண சொல்லு ஞானதி துன்பம், வீரான யுத்தமுடு திரவிய நஷ்டம், மிகு திருடர் ஜலமடந்தை விளையும் சோர்வும், கூரான மெய்வாதை பெண்ணால் கண்டம், கூடுமே பெரும்பாலும் நோயுமென்று, பேரான சிறைச்சாலை கிட்டுமென்று பேசினேன் புலிப்பாணி பிரியத்தோட. 6ஆம் இடத்தின் அரிய பலன்களை புலிப்பாணி சித்தர் கூறுகிறார். ஆயுதத்தால் ஏற்படும் அபாயம், தயாதிகளால் ஏற்படும் துன்பம், யுத்த பயம், திரவிய நஷ்டம், திருடர்களால் ஏற்படும் தொல்லை, ஜலகண்டம், பெண்களால் ஏற்படும் துன்பங்கள், செய்வினைகளால் சோர்வுறுதல், உடல் உபாதை, பெண்ணால் ஏற்படும் கண்டம், நோய்கள் மற்றும் சிறை வயப்படும் தொல்லைகள் ஏற்படுமென்று பிரியமாக புலிப்பாணி குருவருளாலே கூறினேனே. 6ஆம் இடம்னு நம்ம சொன்னாலே அது மறைவு ஸ்தானம்தான். கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி, வேலை, அசிங்கம், தடை, யுத்தம், தாய்மாமன், கபம், அவதூறு, மனக்கவலை, வேதனை, கோர்ட்டு கேஸு, வெறுக்கப்படுதல், சிறை தண்டனை, வயிறு புண்ணு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், ஒருவருக்கு கீழே வேலை செய்கிறது, இவை எல்லாமே 6ஆம் பாவத்தை குறிக்கக்கூடியது. கடன் இல்லாமல் இப்போ யாராவது இருக்காங்களா? நோய் இல்லாமல் இருக்கிறாங்களா? எதிரிகள் இல்லாமல் யாரும் இருக்கிறாங்களா? இந்த 3 தான் ரொம்ப முக்கியமானது. இந்த 3ம் 6ஆம் பாவத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். 6ஆம் இடம் என்பது உபஜய ஸ்தானங்களில் வரும், மறைவு ஸ்தானங்களிலும் வரும். இந்த 6ஆம் இடத்துல நைசிக பாவிகளான சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் அமைய இயற்கை பாவ கிரகங்கள் தாங்கள் இருக்கும் பாவத்தை கெடுப்பார்கள் என்ற விதிப்படி 6ஆம் இடத்தை கெடுத்து எதிரி, கடன், நோய், வம்பு, வழக்கு இல்லாத வாழ்க்கையை தருவார்கள். சுபர்களான குரு, புதன், சந்திரன், புதன் போன்ற இயற்கை சுபர்கள் 6ஆம் இடத்தில் இருக்கும்போது தங்களது ஸ்தான பலத்தை இழப்பதோடு இயற்கை சுபகிரகங்கள் தாங்கள் இருக்கும் இடத்தை வாழ வைப்பார்கள் என்ற விதிப்படி அங்கிருக்கும் சுபகிரகங்களால் 6ஆம் இடம் வலுத்து கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரி, வழக்கு போன்ற காரகங்கள் பெருகும், வளரும். இப்போ உதாரணமாக 12ஆம் பாவத்தில் சுக்கிரன், புதன் அமர்ந்து 6இல் இருக்கும் சந்திரனை இவர்கள் இருவரும் பார்த்து, குருவும் 2இல் இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பதாக வைத்துக்கொள்ளலாம். அப்போது 6ஆம் இடத்தில் 4 சுபகிரகங்கள் சம்பந்தப்படும் போது லக்னாதிபதி வலு குறையும் போது நிச்சயமாக கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு நிச்சயமாக இருக்கும். மாறாக 6ஆம் இடம் 6ஆம் இடத்து அதிபதியோடு சனி, செவ்வாய், ராகு, கேது என 4 பாவ கிரகங்களும் 6ஆம் இடத்தோடு ஒரு சேர தொடர்பு கொள்ளும் போது 6ஆம் இடத்து காரகங்களான கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இருக்காது. இவர் கடன் வாங்க தேவையில்லை, நோய் வராது, வந்தாலும் சீக்கிரம் ஓடி போயிடும். எதிரிகள் இருக்க மாட்டார்கள், எதிரிகள் அவர்களாகவே அழிந்து விடுவார்கள். 6ஆம் அதிபதியே லக்ன சுபராக யோகராக அமைய பெற்றால் கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு இவைகளை எல்லாம் தரும். இவரே இவைகளில் இருந்து விடுதலையும் இவைகளில் இருந்து நிவர்த்தியையும் இந்த 6ஆம் அதிபதியே தருவார். லக்னாதிபதியை விட 6ஆம் அதிபதி அதிக வலு பெறக்கூடாது. அதே போல் கடன், நோய்க்கு காரகனான சனியும் லக்னாதிபதியை காட்டிலும் அதிக வலு பெறக்கூடாது. 6ஆம் இடம் 6ஆம் அதிபதியை விட அதாவது 6ஆம் அதிபதியை விட லக்னாதிபதி அதிக வலு பெற வேண்டும். அப்போதுதான் கடன், நோய், எதிரி இல்லாமல் பிழைக்க முடியும். 100க்கு 90% பேர்கள் சனி திசையில் கடன்காரராக இருக்கிறார்கள். ஏனென்று சிந்தித்து பாருங்கள். சனி 6ஆம் இடமான கடன், நோய், வம்பு, வழக்கு, எதிரியே காரகனான கன்னியா லக்ன ஜாதகர்களுக்கு சனி திசை சுமார் 30, 50, 60 வயதுகளில் வரும்போது தான் பெற்ற பிள்ளைகளால் கடன் ஏற்படுகிறது. ஏனென்று சிந்தித்து பார்த்தோமானால் சனி 5க்கும் 6க்கும் உடையவர். 6ஆம் அதிபதி 6, 8, 12 அடைந்தாலும், பகை நீச்சம் அஸ்தமனம் அடைந்தாலும் எதிரிகள் அழிவார்கள். 8ஆம் அதிபதி
6ஆம் இடத்தை பார்த்தால் எதிரிகள் தானாகவே அழிந்து விடுவார்கள். ஏனென்று சிந்தித்து பார்த்தோமேயானால் அட்டமாபதி பார்த்த இடமெல்லாம் விளங்காது. 10ல் ஒரு பாவியாவது பழுதாவது இருக்கணும்ன்ற விதைப்படி 6ஆம் அதிபதியே நைசீக பாவியாகி 10ஆம் இடத்தில் இருக்கும்போது நல்ல அரசியல்வாதியாகவும் நல்ல தொழிலதிபராகவும் மாறிவிடுவார்கள். ஆனால் சுபத்தன்மை அடைய வேண்டும். பாபத்தன்மை எப்பொழுதும் பிழைக்கலாம். அதாவது பாபத்தன்மை அடைஞ்சால் எப்படியும் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை ஏற்படுத்திவிடும். மோசடி எண்ணத்தை தரும். பொதுவாக 6ஆம் அதிபதி சுபத்தன்மை அடைய கடன் நோய் எதிரி இல்லாமல் பிழைக்க முடியும். பெண்களோட ஜாதகத்தில் 5ஆம் இடத்துல பாவகிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று 6ஆம் அதிபதியை 6ஆம் இடமும் அதிக பலமும் பெற்று லக்னாதிபதி வலு குறைந்தால் கணவனுக்கு இன்னொரு பெண்ணோட தொடர்பு ஏற்படும். ஏனெனில் இந்த 6ஆம் இடம் பெண்களுக்கு சகலத்தி ஸ்தானமும் ஆகும். ஆகவே மறைவு ஸ்தானங்களில் மிக வீரியமானது 6ஆம் பாவமே என்று சொல்லி கூறி இன்னும் நிறைய சொல்லலாம். ஆனால் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாரும் பேசணும் அப்படிங்கிற கருத்தில் கொண்டு 6ஆம் பாவமே மறைவு ஸ்தானங்களில் மிக வீரியமானது என்று சொல்லிக்கூடி எனக்கு வாய்ப்பளித்த தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.